ஸ்டார்ட் பண்ணி விடு. ரைட்ல என்ன போட்டிருக்காங்க? டேமேஜ் கண்ட்ரோல். அட்ஹெரன்ஸ் இந்த வார்த்தை படிச்சுக்கோமா? ஃபாலோ பண்றது. அட்ஹெரன்ஸ் டு ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷன். adhere to fixed proportion. Adherenceங்கிறது noun. Adherence to existing regulations can limit the impact of earthquakes. சரி, இருக்கிற ரெகுலேஷன்ஸ்க்கு நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கேனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முடியும், பாசிபிலிட்டி கிடையாது. சரியா? முடியும். இம்பாக்ட் ஆஃப் earthquakes உடைய இம்பாக்ட லிமிட் பண்ண முடியும். இருக்கிற ரூல்ஸ்ல நீங்க என்ன பண்ணுங்க? வந்துச்சு டிபெட், அத பத்தின கதை. ரைட். This week an article earthquake. எப்படிப்பட்ட earthquake? So இது adjective. கொஞ்சம் மெதுவா, சரியா? in debate correct. in போட்டு place. magnitude 7.1 and vicinity. At a depth of 10 kilometers has reportedly claimed. சொல்லி முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. ஏன் தெரியுமா? ஆண்டிக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஆர்ஜினேட்டிங். வரணும்ல, எங்க அதை அது கூட வேண்டாம். has reportedly claimed இருக்கா? has reportedly claimed. இதுக்கு சப்ஜெக்ட் யாரு? earthquake. சரியா? earthquake. homework என்னது? இருக்கு. ஆண்டிக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஒரு V1 இன்ச்சு இருக்கணும்ல. அது எங்கன்னு கண்டுபிடிக்க போறீங்க. தப்பு கிடையாது, கரெக்டா இன்சிபெட்ங்கிறது ப்ரொபோர்ஷன் ப்ரொபோர்ஷன் ஆப்ஜெக்ட். ப்ரொபோர்ஷன் ப்ரொபோர்ஷன் ஆப்ஜெக்ட். இது அட்ஜெக்டிவாவும் வரலாம், அட்வர்பாவும் வரலாம். சரி, இது என்னதுன்னா அட்வர்ப். ஏன்னா பிளேஸ் சொல்லலாம். சோ இது அட்வர்ப். சரி, அடுத்தது இருக்குல்ல, of magnitude 7.1. proportion proportional object adjective வரலாம், adverb. இது எதை பத்தி பேசுதுன்னா of magnitude 7.1 நான் என்ன எடுத்துக்கிறேன்? adjective ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? and என்ன இருக்கு? ஆர்ஜினேட்டிங் இருக்குல்ல, எது ஆர்ஜினேட் பண்ணுது? என்ன பண்ணுது? V1 ing சரியா? earthquake தான் ஆர்ஜினேட் பண்ணுது, பக்கத்துல இருக்க noun action பண்ணுது. சோ இது V1 ing as adjective. and கரெக்ட்டா வந்துட்டா? எப்படி கரெக்ட்டா வந்துச்சு? இது ஒரு adjective, அது ஒரு adjective. இது ஒரு adjective, இது ஒரு adjective. earthquake பத்தி தான் ரெண்டுமே பேசுது. earthquake subjective, verb எது? சரியா? எக்ஸாம்ல இப்படி வராது, பயப்படாதீங்க, பட் தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்னாச்சு? early morning adjective originating adjective கனெக்ட் பண்ணலையா? கனெக்ட் பண்ணி originating திரும்ப போறோம். அதுதான் எடுத்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. நமக்கு மேட்டர் என்னது? இது adjective தெரியும். ஆண்டுக்கு பின்னாடி adjective வருது. originating எப்போ? where at the has reportedly. இந்த வார்த்தை என்னதுன்னா இப்படிதான் ரிப்போர்ட் வந்திருக்கு. has claimed at least 100 lives கிடையாது, 100 lives, 100 பேர்.
மினிமம் 100 உயிரை கிளைம் பண்ணிடுச்சு. கிளைம் பண்ணிச்சுன்னா என்னதுங்க? காசு பண்ணிடுச்சு, இது பண்ணிடுச்சு, பொசனிச்சு. அண்ட் இதையும் சேர்த்து இந்த ஆண்ட் இதையும் சேர்க்கிறது என்னன்னா கிளைண்டையும் claimed and damaged. Right, the tremors. Tremble னு ஒரு வார்த்தை படிச்சிருவாங்க. Tremble. நடுங்கிறது. அது tremors நடுக்கங்கள். Tremors from the quake were felt. Active voice or passive voice? The tremors from the quake were felt. Active voice or passive voice? இந்த voice passive voice. feel பண்ணப்பட்டதை நேர்ல எடிட்டோர்ல அனுப்பி விடு. அதை ரிவைஸ் பண்ணும் ஆரம்பிச்சேன். வேர் ஃபெல்ட் ஃபீல் பண்ணப்பட்டது. ரெமர்ஸ் என்னன்னு சொன்ன நடுக்கங்கள் ஃபீல் பண்ணப்பட்டுச்சு. எங்க? படி. எங்கெல்லாம் ஃபீல் பண்ணப்பட்டுச்சுன்னா நேபாள், நியூ டெல்லியில கூட. நேபாள் இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி யார் இருக்கா? டெல்லி இருக்கு. அதுல என்ன ஃபீல் பண்ணோம்? The main earthquake was followed by at least 2 earthquakes. Active voice or passive voice? Main earthquake follow பண்ணப்பட்டது by அவங்க கூட சாயங்காலம் வரல. இல்ல நேற்று வந்தீங்களா? இடம் மாத்திட்டு வரனால யாரும் வராதுனாலே தெரியலையே. 2 ப்ரிப்போர்ஷன் அடுத்தடுத்து வந்திருக்குல்ல, கரெக்டா தப்பா? கரெக்டா? 2 ப்ரிப்போர்ஷன் அடுத்தடுத்து வந்து பை அட்லீஸ்ட் பை அச்சு வந்திருக்கு. கரெக்டா தப்பா? கரெக்டுதானா? ஏன்? At least no adjectives. Adjective பத்தி பேசுனா to at least to என்ன அர்த்தம்? மெயினா ஒரு earthquake வருது, அதுக்கப்புறமா என்ன வந்துச்சு? குட்டி குட்டி இல்லையா? எப்பவுமே earthquake வந்துட்டு சிங்கிளா வராது. வந்துச்சு அப்படின்னா கூடவே சேர்ந்து இன்னொரு 2 இடங்கள்ல வரும். இல்ல திருப்பி ஒண்ணே சிங்கிள் earthquake தாண்டி வேற 2 இடங்கள்ல earthquake வரும். இல்ல அதே இடத்துல இருந்து சின்ன சின்ன earthquakes வரும். அதான் 2 after shockங்கிறோம். சோ பேசிக்கா கதை எப்படி இருக்கு? earthquake வந்திருக்கு, நியூஸ் தானே? நியூஸ் தான். இத்தனை பேர் சேர்த்திருக்காங்க, இவ்வளவு நடந்திருக்கு, எங்கெங்கெல்லாம் ஃபீல் ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கு. சரியா? இப்ப இதுல இருந்துதான் நீங்க பேராசிம்பிள் எடுக்க கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து பேராசிம்பிள் எடுக்க கூடாது. ஏன்? இத முன்னாடி சொல்லிடலாம், இத பின்னாடி சொல்லலாம். எப்படினாலும் சொல்லலாம். earthquake வந்துச்சு, அதுக்கப்புறம் 2 earthquake வந்துச்சு, இங்கெல்லாம் ஃபீல் ஆச்சு சொல்லலாம் தானே? எப்படினாலும் மாத்தி சொல்லலாம். சோ இந்த மாதிரி ஏரியாஸ பேராசிம்பிளுக்கு நீங்க யூஸ் பண்ண கூடாது. புரிஞ்சுதா? சரி. சென்டென்ஸ் மீனிங் படிச்சுட்டு நம்ம வருவோம். சரியா? கிராமர்ஸ்னா என்ன மீனிங் சொல்லிருக்கோம்? shakes, quakes, joints, quivering. சரியா? quiverனா verb ஒரு மீனிங் இருக்கு. என்ன மீனிங் அப்படின்னா நடுக்கம். quiverக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. அதுதான் arrow box.
மூடி பண்ற அப்படின்னா வந்து ஆர்ஜினேட் ஆகிற பாயிண்ட் தான் எர்த்குவேக் வந்துட்டு எப்படி போகும் அப்படின்னா இந்த இடத்துல ஆர்ஜினேட் ஆகுனா இப்படிதான் போகும். இப்ப டெல்லி வந்துட்டு இங்க இருந்திருக்கும். எபிசென்டர்ல தான் ஹையஸ்ட் எஃபெக்ட் இருக்கும், பயங்கரமா நடுக்கம் இருக்கும். இந்த நடுக்கம் வந்த உடனே இப்படி ரிப்பிள் எஃபெக்ட் டிராவல் ஆகும். இந்த இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் நடுக்கம் இருக்கு. மெயின் அட்டாக் வருது எங்க? நிறைய இந்த வார்த்தை படிச்சிருப்போம். ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் இல்ல, மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதான் மல்டி ஃபேசெட்ஸ். இவோக்கு திருப்பி திருப்பி படிச்சிட்டோம். இவோக்கு என்ன பண்றா, தூண்டுறது, ஒரு இமேஜ மைண்டுக்கு கொண்டு வர்றது, இல்ல ஒரு ஃபீலிங்கையோ ஒரு மெமரியோ திருப்பி மைண்டுக்கு கொண்டு வர்றதா இவோக். இது கரெக்டான வார்த்தை என்ன சொல்றேன்னா, இந்த சாமியார் வந்துட்டு பேய் ஓட்டவனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செத்தவங்களுடைய ஆவியை திருப்பி கொண்டு வருவாங்க. அதுதான் இந்த இவோக். எல்லாம் ஒண்ணுதாங்க. இவோக்கு இவோக்கு எல்லாம் ஒண்ணுதான். என்னது, மறைஞ்ச விஷயத்த, மறந்து போன விஷயத்த திருப்பி கொண்டு வர்றது, திருப்பி ஞாபகத்துக்கு கொண்டு வர்றது, திருப்பி கொண்டு வர்றது இவோக் இல்ல இவோக். அடுத்தது என்ன அர்த்தம்? பபுள் சொல்றீங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அப்படின்னா, மேடம் பபுள் அப்படிங்கிறது பிரேசல் ஒர்க் மேல ஏறுறது. அடுத்தது நெகட்டிவ் வார்த்தையானா நெகட்டிவ் வார்த்தை இடிச்சு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி டேமேஜ் ஏற்படுத்துறது தான் கொலை. பிடிஎஃப் வந்துடும், எழுதணும்னா எழுதலாம், இல்ல லேட்டா படிக்கணும்னா படிச்சு. பாஸ்ட் எடிட் பண்ணுவோம். இப்ப போட்டுருக்காங்க. இந்தியாவுக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா டேமேஜ் எப்படி இருந்திருக்கும்? பல மடங்கு அதிகமா இருந்திருக்கும். இப்ப எத்தனை பேர் செத்துருக்காங்க? 100 பேர் தான். இந்தியாவுக்கு பக்கத்துல இருந்தா பயங்கர பெருசா இருந்திருக்கும். எது பக்கத்துல இருந்தா அடுத்தது என்ன பண்ணுது, என்ன ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பயம். மாலியாஸ்ல எர்த்குவேக் வந்தாலே ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பயம் வருது நமக்கு, சரியா? இந்த கண்ட்ரி ஏன் அப்படி, ஏன் ஹிமாலயாஸ்ல இந்த எர்த்குவேக் வந்தா ஒரு ஸ்பெஷல் பயம் வருதுன்னா, நேபாள 2 டெட்லி எர்த்குவேக்ஸ் எப்போ, ஏப்ரல் அண்ட் மே ஆஃப் 2015 எது கொன்னுச்சு அப்படின்னா 2 deadly earthquakes.
the subject to two deadly earthquakes killed at least 9,000 and caused incalculable damage. Incalculable damage இப்போ வரைக்கும் என்ன ஆகுது? ரைஸ் ஆகுது. மெமரி இஸ் பபிள். மெமரி இஸ் பபிள். சரியா? சோ மெமரிஸ் தான் வெளியே வருது. சரி, சப்ஜெக்ட்டுக்கு வர்புக்கு நடுவுல இருக்குது சப்ஜெக்ட பத்தி பேசும். சப்ஜெக்ட்டுக்கு வர்புக்கு நடுவுல இருக்க சப்ஜெக்ட பத்தி பேசும். எதுடைய மெமரிஸ்? ரெண்டு டெட்லி எர்த்குவேக்ஸ். எந்த இடத்துல? என்ன மாசத்துல? இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் 4000 பேருக்கு உண்ணி எவ்வளவோ டேமேஜ் காஸ் பண்ணுது. இதோடைய மெமரிஸ் நம்மளுக்கு திருப்பி வருது. இப்ப இது வந்துட்டு எதை பத்தி பேசுறாங்க? முந்தின லைன்ல பேசுறாங்கல்ல, ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பயம் வருது ஹிமாலயாஸ்ல. earthquake வந்துச்சு. ஏன் 2015ல பயங்கரமான டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. ரைட். அடுத்து tectonic plates are the gigantic ஷார்ட்னா ஒரு பிளேட் இருக்குன்னு சொல்லுங்க. செராமிக் பிளேட். செராமிக் பிளேட் கீழே விழுந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? உடைஞ்ச பீஸ் தான் ஷார்ட்ஸ். உடைஞ்ச பீஸ், broken pieces, அதுதான் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை. எதுக்கு இந்த earthquakes வருது அப்படின்னா, பூமிக்கு கீழே என்ன இருக்கும்னா இந்த மாதிரி பிளேட்ஸ் இருக்கு. உடைஞ்சு போன பிளேட்ஸ் தான் இது எல்லாமே. அதனால என்ன சொல்லிருக்காங்க? ஜைகண்டிக். இதுக்கு பேர் என்னன்னா டெக்டானிக் பிளேட்ஸ். டெக்டானிக் பிளேட்ஸ் ஜைகண்டிக் ஷார்ட்ஸ். சரியா? into which earth is the tectonic plates குள்ளதா earth என்ன இருக்கு? broken up. நீங்க பழைய ஏதாவது இது பாத்துட்டீங்க, ஹிஸ்டரி பாத்துட்டீங்கன்னா ஆப்பிரிக்கா வந்துட்டு என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா ஏசியாவோட இந்தியா கூட அப்படியே சேர்ந்து ஒட்டி இருக்கு. டைம் ஆக என்ன ஆகுது அப்படின்னா அது அப்படியே பிரிஞ்சு வருது. ஏன் பிரிஞ்சு வருது அப்படின்னா அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் கீழே இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா உடைஞ்சிடும். பூமி கீழே ஃபுல்லா மாட்டன் லாவாங்க, அதுக்கு மேல டெக்டானிக் பிளேட்ஸ். அந்த பிளேட்டுக்கு மேல என்ன இருக்கு? எல்லாம் கான்டினென்ட்ஸ் எல்லாமே இருக்கு. லேயர்ட் ஆன் தெம்னா யாரு? ஜைகாண்டிக் ஷார்ட்ஸ். ஜைகாண்டிக் ஷார்ட்ஸ் என்னது? டெக்டானிக். இதுக்கு மேல லேயர்ட் என்ன இருக்குது அப்படின்னா கான்டினென்ட்ஸ். சரியா? மால்டன் லாவா, அதுக்கு மேல டெக்டானிக் பிளேட்ஸ். அந்த டெக்டானிக் பிளேட்டுக்கு மேல யார் இருக்கா? கான்டினென்ட்ஸ் இருக்குது. இந்த பிளேட் சும்மா இருக்குது. These plates are constantly in motion. That's what I'm in motion. என்ன அர்த்தம்? இடிச்சிருச்சுன்னா அது earthquake வரும். ஃபாஸ்டா வந்து இடிச்சிருச்சுன்னா earthquake வரும். So colliding with it, அடுத்து diverging with it, கடக்குது இல்ல ஆர் sliding fast. கீழே டெக்டானிக் பிளேட்ஸ்னா மூவ் ஆகிட்டே இருக்குது. அது இடிக்கும் போது அதுல ஏதாவது மாற்றங்கள் வரும்போது தான் நம்மளுக்கு அதனால இந்த கதையை பேசு. சரி, ரொம்ப முக்கியமான என்ன தெரியும்? சப்ஜெக்ட் எங்க இருக்காங்க அப்படின்னா இவங்கதான் லேயர்ட் ஆன் தெம். யாரும் சொல்லிட்டுனா செகண்ட் பாருங்க, முதல் பாருங்க நியூஸ் இருந்துச்சாங்க. இங்க நியூஸ் இருந்துச்சா? இது என்னது? இந்தியால வந்துட்டா என்ன நடந்திருக்குன்னு சொல்றாங்க, பழைய கதையை பத்தி பேசுறாங்க, அதுக்கப்புறம் earthquakes எப்படி வந்திருக்கும்னு பேசுறாங்க. சரியா? ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? ஈஸியா ஃபாஸ்டா முடியும். சீஸ்மாலஜிஸ்ட் யாருங்க? படிக்கிறவங்க சீஸ்மாலஜிஸ்ட்.
ரெண்டு வருஷமாங்க ரெண்டு சின்ன நடிக்கும் அதே மாதிரி வார்த்தை ஸ்கோப் இல்ல நீங்க கெயின் பண்றவங்க கிடையாது பாருங்க அதுதான் இன்ட்ரென்சிக் இமீடியட்லி உடனே நடக்க போகுது. சரியா? உடனே நடக்க போகுது. சுனாமி வரப்போகிற டைம்ல அந்த அலைகளை எல்லாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணும்னா சுனாமி இஸ் இமினென்ட். ஆனா இப்ப நடக்க போகுதுன்னு அர்த்தம். எமினென்ஸ்னா இம்பார்ட்டன்ட் ரைட்ஸ். அது அட்டெண்ட் பண்றதா என்ன பண்றது? inevitable unavoidable. லாஸ்ட் செகண்ட் பேராகிராஃப் 10 நிமிஷம் முடியும். பாருங்க ஹிமாலயாஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு கதை பேசுறேன். அதுக்கு இங்க பத்தி பேசுறோம்னா எங்கெங்க நாம போயிட்டாங்க. சரி எதுக்கு எடுத்துட்டு வந்தா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா எங்கேயாவது யூஸ் ஆகும் தான். டெக்டானிக் பிளேட்ஸோ இல்ல எர்த்குவேக்ஸ் ட்ரெமர்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகள். இந்தியன் பிளேட் எந்த பிளேட் இது? கீழே இருக்கிற டெக்டானிக் பிளேட்ஸ். இது யாருக்கு கொலையாச்சு? யூரோப்பும் ஏசியாவும் ஒரே பிளேட் இருக்கும். அந்த பிளேட் கூட கொலைட் ஆகிதான் என்ன ஃபார்ம் ஆச்சு? அந்த கொஞ்சம் மெதுவா என்ன அர்த்தம்? ரெண்டு பிளேட் இப்படி இருக்கு, இடிச்ச உடனே இப்படி ஃபார்ம் ஆகும்ல, அப்படிதான் ஹிமாலயஸ் ஃபார்ம் ஆச்சு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. எது கிரியேட் பண்ணிச்சு? ட்ரஸ்ட் கிரியேட் வச்சுக்கலாம். சரியா? கனெக்டர் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ட்ரஸ்ட் தான் மேல தெரிஞ்சாச்சு. ட்ரஸ்ட் தான் எதை உருவாக்குச்சு? ஹிமாலயஸ் உருவாக்குச்சு. இந்த fractured zones along which create the fault lines. எடுத்துட்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமே சென்டென்சஸ் ஸ்பிட் பண்றதுதான். fractured zones இல்லையா? along which எதை ரெஃபர் பண்ணலாம்? fractured zones. தேனா யாரு அப்படின்னா பிளேட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுது? பிளேட்ஸ் along fractured zones. கரெக்டா? பிளேட்ஸ் பிளேட்ஸ் எங்க இன்டராக்ட் ஆகுது? fractured zones இருக்குது. fractured zones இந்த என்ன பண்ணுது? பிளேட் இன்டராக்ட் ஆகுது. ரைட்ஸ் இன்னொரு கிளாஸ் என்னது? The fractured zones fractured zones ஒரு குரூப் இருக்குங்க. அந்த fractured zones எதை உருவாக்குது? fault lines உருவாக்குது. சரியா? அடுத்து earthquake subject அக்கறை இதான் வேற எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். வேற என்னது? preposition plus which.
motion object. Correct தானங்க? Right. Earthquakes occur in fault lines. சொல்லலாமா? In fault lines க்கு பதிலாக இந்த வார்த்தை இருக்கு. தனித்தனியா பிரிச்சு சொல்ல போறீங்க. Earthquakes எங்க occur ஆகும்? Fault lines occur ஆகும். இந்த fault lines இருக்குல்ல, இந்த fault lines உருவாக்குறது யாரு? Pressure zones create the fault lines. The earthquakes occur along earthquakes occur in fault lines. Right. அடுத்து இன்னொரு கிளாஸ் இருக்குல்ல, plates மூணு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பிளேட்ஸ் எங்க இன்டராக்ட் ஆகுது, இந்த fractured zones எதை உருவாக்குது, fault lines உருவாக்குது. இந்த fault lines தான் எங்க நடக்குது, அந்த டெக்டானிக் பிளேட்ல அங்கங்க fault lines வருதுங்க. சரியா? அந்த fault lines கரெக்டா இன்டராக்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன பண்ணுது, டக்குனு earthquake. சரியா? இப்ப மூணு சென்டென்ஸ் தனித்தனியா பாக்குது. சென்டென்ஸ் புரியுதுங்கிறது ரெண்டாவது. ஜியோகிராபி புரியாம சென்டென்ஸ் புரியாம இருக்கும். இங்கிலீஷ் வைஸ் இதை பிரிச்சு எழுது. earthquake occur, fault lines there. earthquake occur in the fault. புரிஞ்சுதா? Right, next sentence. By studying these things and the pattern of இந்த fault lines படிச்சோம், past earthquakes உடைய பேட்டர்னை படிச்சோம், seismologist ஆல எஸ்டிமேட் பண்ணணும். என்னது, how much Athens are hidden, மறைஞ்சிருக்கக்கூடிய how much latent energy at these fault lines, now at these fault lines, which can run thousands of miles, has been released, and how much of it still resides in them. அரணன் கூப்பிடுங்க. அரணன் பிடிக்கிறது. பிடிக்கிறது. ஃபர்ஸ்ட் எதை பிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் எதை பிடிக்கிறது? எதுக்கு நீங்க பிடிக்கும்? சென்டென்ஸ் புரியுறதுக்கு தான் பிடிக்கும். பிரியாம சென்டென்ஸ் புரியாது. சரியா? அண்ணா பஸ் எதை பிடிப்பீங்க? இதை பிடிச்சிருவோமா? இது ஈஸி தானே? பிடிச்சிருவோமாங்க? ஈஸி தான். By studying these faults and the pattern of these earthquakes, இந்த பேட்டர்ன் ஆஃப் earthquakes இந்த faults படிக்கிறது மூலமா யாரு படிக்கிறா? படிக்கிறது. இப்ப எனக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, seismologist என்ன எஸ்டிமேட் பண்ணணும்? seismologist என்ன எஸ்டிமேட் பண்ண முடியும்? இது எவ்வளவு எனர்ஜி fault lines இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். வேற யார் எஸ்டிமேட் பண்றாங்க? செஸ்மாலஜிஸ்ட் என்ன எஸ்டிமேட் பண்றாங்க? எவ்வளவு லேட்டன்ட் எனர்ஜி, அதுக்கு எவ்வளவு லேட்டன்ட் எனர்ஜி அந்த ஃபால்ட் லைன்ல கணக்கெடுக்க முடியும்ன்றதா? ரைட். வேற இவ்வளவு பெருசா இருக்கு. அவ்வளவுதான். பின்னாடி இவன் சின்ன சொல்லாது, நேரோட்டமா புரியும்.
hidden energy. சயின்டிஸ்ட் ரெண்டு விஷயத்தை எஸ்டிமேட் பண்ணுவாங்க. சயின்டிஸ்ட் ஒண்ணு பண்ணல, ரெண்டு என்னது அப்படின்னா எவ்வளவு லேட்டன்ட் எனர்ஜி இருக்கு, எவ்வளவு how much of latent energy still fault lines எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப எப்படி வாசிக்கணும் தெரியுமா? Scientists can estimate how much energy at these fault lines has been released subject எவ்வளவு latent energy hidden இருக்காங்க எனர்ஜி, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற எனர்ஜி அதான் hidden energy latent energy. சரியா? எங்க இருக்குது fault lines எவ்வளவு எனர்ஜி என்ன பண்ணப்பட்டிருக்கு, ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் எவ்வளவு latent energy இன்னும் இருக்கு, எதுல இருக்கு, சரியா? பேசிக்கா இந்த ஃபால்ட் லைன்ஸ் என்ன அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு ஓடுது இந்த ஃபால்ட் லைன்ஸ் அப்படின்னா thousands of ஃபர்ஸ்ட் மீனிங் புரிஞ்சுக்கும் போது நான் என்ன பண்ணணும், இந்த அப்படியே கலெக்டிவ் which can run thousands of miles கலெக்டிவ். மேல ஒண்ணு இருக்கா அதை தனியா கலெக்டிவ். எப்படி வாசிக்கணும்? Scientists can estimate how much latent energy at these fault lines has been released. Fault lines எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கு, எவ்வளவு எனர்ஜி இன்னும் இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்டால எஸ்டிமேட் பண்ண முடியும். ஃபால்ட் லைன்ஸ் பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அவ்வளவுதான். ஃபால்ட் லைன்ஸ் தான் எவ்வளவு தூரத்துக்கு ஓடுது, லேட்டன்ட் எனர்ஜி ஓடல. சென்டென்ஸ் எப்படி படிக்கணும்னு புரிஞ்சுக்கணும். ரைட், ஓகே, முடிஞ்சுது. இதோட ஃபாஸ்டா போகணும். ஃபாஸ்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியுமா எவ்வளவு எனர்ஜி இருக்கு, எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கு கண்டுபிடிக்க முடியுமா? பேசிக்கா என்ன சொல்றாங்க, நீங்க சீஸ்மாலஜிஸ் தான் கண்டுபிடிக்கலாம், இவனுக்கு வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம், பேட்டர்னை பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு கதை சொல்றாங்க. சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப நாளா வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க. என்னது ஓவர் டியூன் எடுத்தோம் அங்கே வந்திருக்கணும், முன்னாடி என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ஏன்னா இவனுக்குதான் கண்டுபிடிப்பாங்கல்ல, பேட்டர்ன்ஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்கல்ல எப்ப வரும் எப்படி வரும்னு. என்ன வார்னிங் கொடுக்கானுங்க, ஒரு பெரிய அர்த்குவேக் வரணும் முன்னாடியே வந்திருக்கணும். எந்த ஏரியால அப்படின்றாங்க, because of what is known about the pattern of place. இப்ப பேட்டர்னை வச்சு என்ன சொல்றாங்க, ஒரு பெரிய எர்த்குவேக் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு, அது என்ன ஆயிக்கணும், ஆஃப் ப்ரொபோர்ஷன் ஆப்ஜெக்ட் என்னன்னா சரியா, because of the position it is known proportional circle. The account of the last 30 years suggests that those that have pent up stored energy, இதான் நம்ம என்ன படிச்சோம்னா latent energy படிச்சோம். 300 வருஷத்துடைய ரெக்கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, 300 வருஷம் ரெக்கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, those that have occurred, those that have occurred, those என்னதுங்க, those எதை காமிக்குது, அக்கறான earthquakesலாம் ரிலீஸ் பண்ணலையா, எதை ரிலீஸ் பண்ணல, எல்லா எனர்ஜி இன்னும் ரிலீஸ், அதனாலதான் that is agree பண்றாங்க. There is a broad consensus. யாருக்கு மத்தியில, எக்ஸ்பர்ட்ஸ் மத்தியில என்ன agree பண்றாங்கம்மா, 8th magnitude டெம்பரேச்சர் தான் 8
8 மேக்னிடியூட் பெரிய earthquake அவனை எழுதிருக்கணும், சின்ன earthquake எழுதுறாங்க. இஸ் ஏற்கனவே இருக்கிற பில்டப் எனர்ஜியை கால்குலேட் பண்ணி பாக்கானுங்க. எல்லா எனர்ஜியும் வெளியே வந்திருக்கா வரல, இன்னைக்கு எனர்ஜி இருக்கு. அதனால எல்லா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன ஒத்துக்கிறானுங்க, இந்த ரீஜன்ல கண்டிப்பா ஒரு earthquake சின்னதா பெருசா அப்படின்னா 8 மேக்னிடியூட். இப்ப வந்தது என்ன மேக்னிடியூட் 7 மேக்னிடியூட். நேபாள்ல வந்துட்டு பாப்புலேஷன் டென்சிட்டி எல்லாம் கம்மி பண்ணுது சரிங்களா. இந்தியா அளவுக்கு பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கு. இந்தியால டெல்லி மாதிரி இல்ல ரொம்ப பாப்புலேட்டட் ஏரியால வந்துச்சு அப்படின்னா மக்கள் குறுகிய இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா டெத்ஸ் என்ன ஆகும், அதிகமா. And unfortunately, வரும் என்னைக்கு வரும் சரியா. Predicting the day and time is also subject எதுனா predicting. earthquake வரும், எப்போ வரும், என்னைக்கு வரும்னு கண்டுபிடிக்கும். அதனால we can hope for that சரியா. we can hope for the best. We can hope for the best. Right, அது தனியா கலட்டிடுங்க. The best is best ஆன விஷயம் என்னது, protection against the projected damage. கண்டிப்பா வரும். damage என்ன பண்ணணும், protect பண்ணணும். it is in this context, இந்த context தான் that infrastructure development Himalayan region நீங்க ஏதாவது பில்டிங் கட்ட போறீங்க, டேம் கட்ட போறீங்க, பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறீங்கன்னா இந்த கான்டெக்ஸ்ட்ல தான் பார்க்கப்படணும். ஏன்னா அந்த இடத்துல கண்டிப்பா என்ன வரப்போகுது, வரப்போகுது. பில்டிங் கட்ட போறீங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. while infrastructure development போடுறாங்கல்ல, இந்த ப்ராஜெக்ட்ஸ் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா நல்லதுக்கு தான் பண்றாங்க. அது இன்டெண்டட் டு மக்கள் மூவ்மெண்ட்டும் பீப்புள் மூவ்மெண்ட்டும் ஸ்மூத் ஆகணும்னு நினைச்சுதான் நீங்க பண்றீங்க. ரைட்டு தான். திருப்பி திருப்பி என்ன வருது, நிலச்சரிவு வருது. இது verb கிடையாது. That glacial lake outbursts என்ன பண்ணிடுது, that is subject. Dam set wash away. இருக்கிற டேம் அப்படியே கஷ்டப்பட்டு 1000 கோடி கட்டி வைக்காங்க. டேம் glacial lake outburst என்ன பண்ணிடுது, உடைச்சிட்டு அடுத்தது wash away dams வந்து இல்ல and depart. Subjective. ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. சரியா, மணிக்கு எதை ஞாபகப்படுத்து, இதுதான் ஞாபகப்படுத்துதுங்க. எதை ஞாபகப்படுத்துதுன்னு கேக்குறேன். எதை ஞாபகப்படுத்துது, லேண்ட்ஸ்லைட்ஸும் கிளாஷியல் அவுட்பர்ட்ஸ் ஞாபகப்படுத்துது. எதை ஞாபகப்படுத்துது, ரீஜன்ல என்ன இருக்கு, ஒரு வீக்னஸ். சரியா, ஏன்னா ரீஜனே வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஹிமாலயஸ் ஃபார்ம் ஆனது சொன்னாங்க. ஃபார்ம் ஆனதுல இருந்து அது ரெண்டு இது இடிச்சுதான் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப அந்த இடத்துல ஈஸியா earthquake வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கதான் செய்யும். ஒரு earthquake வர வேண்டிய செய்ய வேண்டியிருக்கு. இப்ப இதெல்லாம் கெட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வரதான் செய்யும்.
இந்த விஷயங்களும் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. என்னது இந்த ரீஜனே எப்படிதான் எவ்ரி ஃபார்ம் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த டேஷ் போட்டாங்களா? என்ன ஃபார்ம் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல டேம் இருக்கீங்கன்னா மஸ்ட் டேக் இன்டு அக்கவுண்ட் கன்சிடர். எதை கன்சிடர் பண்ணணும்? உடனே வரப்போகுது. எது வரப்போகுது? உடனே வரப்போகுது. காஸ்ட் ஃபேக்டர் பண்ணப்பட்டிருக்கு. எதுல? இன்டு பிளான் பண்றதுக்கும் காஸ்ட் வேணும், கெட்டதுக்கும் காஸ்ட். இப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. எர்த்குவேக் வரப்போகுது, பிளான் பண்றதுக்கான காஸ்டும் அதிகமா இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அடுத்தது என்ன பண்ணணுமா? என்ன அர்த்தம்? Can have a major effect. இதெல்லாம் வாசிச்சாலே உங்களுக்கு புரியுங்க. நீங்க பில்டிங் இது வந்து சொல்யூஷன் கரெக்டா. இவ்வளவு நேரம் பிரச்சனை தான் பேசுறீங்க, முன்னாடி இருக்க சொல்யூஷனே பேசல. ஏன் நீங்க எட்டுறீங்கன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு சொல்றாரு. என்னதான் சொல்யூஷன்? ஏற்கனவே இருக்கிற பில்டிங் கோட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இமாலயஸ்ல மட்டும் சுத்தி இருக்க இடத்துல ஃபாலோ பண்ணீங்கன்னா இது மேஜர் எஃபெக்ட் இருக்கும். எதுல லிமிட் பண்றது? எதை லிமிட் பண்றதுல? டேமேஜ் தவிர்க்க. ஆனா டேமேஜ் என்ன பண்ணிக்கலாம்? புரியுதா? ஃப்ளோ ரொம்ப இருந்திருக்காது. சரி, இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எதுக்கு இருந்திருக்காது? ஒரு ஜெனரல் ஸ்டோரி மாதிரி. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்ன இருந்துச்சு? செகண்ட் பேராகிராஃப் இந்தியால வந்து என்ன ஆயிருக்கும்? அனாலிசிஸ். சரியா? அப்புறம் ஜியோகிராஃபி எப்படி இது வருது அப்படிங்கிற ஜியோகிராஃபி இருக்கு. இங்க இருந்துதான் ஆக்சுவலா எடிட்டோரியல் செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. செகண்ட் பேராகிராஃப் என்ன இருக்கும் எடிட்டோரியல்ல? அனாலிசிஸ் இருக்கு. என்ன சொல்றாங்க? இப்படி திரும்ப ஜியோகிராஃபி லெசன் கூட தான் போறாங்க. உள்ளுக்குள்ள ஹிடன் எனர்ஜி தான் பேசுறாங்க. ஹிடன் எனர்ஜி இருக்கா இல்லையா? உங்களுக்கு இருக்கு. அதனால இனிமேல் டக்குன்னு என்ன வரும்? வரும். தயாரா இருந்துக்கிறீங்க. 300 வருஷம் பேட்டர்ன் பாக்குறோம், கண்டிப்பா வரும். அப்ப நீங்க பில்டிங் கட்டுறது, அது பண்றது, இது பண்றது எல்லாமே என்ன பண்ணணும்? வரக்கூடிய ஒரு எர்த்குவேக் வருது இல்ல, ஞாபகம் வச்சுட்டு சொல்யூஷன் என்னது? இன்னும் கிடையாது. எர்த்குவேக் வரதான் செய்யும். இருக்கிற கோட்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா டேமேஜ் என்ன பண்ணலாம்? இப்பதான் சம்மரி. எல்லாத்தையும் சம்மரியில எழுது. Foundation. Tectonic plate movement in Himalayas faults. இங்க வரும் அப்படின்னு கதையை கேட்டுட்டாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்எவிட்டபிள். பண்ணா கஷ்டமா ஈஸியா? செகண்ட் ஆப்ஷனா? அதல்ல. செகண்ட் ஆப்ஷன். உட்கார்ந்து ஒரு சென்டென்ஸ் வந்து பிரிச்சோம். அதுலதான் இந்த ஆன்சர். என்ன கேட்கானுங்க? டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்டுக்கும் எர்த்குவேக் ஃபார்மேஷன் சம்பந்தம் இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் டெக்டானிக் பிளேட்ஸ் கொலைட் ஆகும் இல்ல இன்டராக்ட் ஆகும். எங்க இடிக்கிறது பிரச்சனை கிடையாதுங்க. டெக்டானிக் பிளேட்ஸ் எப்பவுமே இடிச்சுட்டு தான் இருக்கும். இடிக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த ஃபால்ட் லைன்ல இடிச்சுட்டாங்க எர்த்குவேக் வரும். இடிச்சதை வச்சுதான் எர்த்குவேக்கே வச்சு இடிச்சதுல ஹிமாலயஸே ஃபார்ம் ஆச்சு. இடிக்கிறது பாஸ்டா போறது பிரச்சனை கிடையாது. ஃபால்ட் லைன் ஒரு ஏரியா இருக்கு, அதுல இடிச்சிட்டாங்கன்னா
Faster. நீரா. சரி. தவிர்க்க நீ ஏன் வர தேயும் டைம் நம்மளால predict பண்ண முடியாது. அதனால precisely predict போடணும். Answer. பண்ணிக்கலாம். Scientists can only estimate the நடக்கும்னு சொன்னாங்களா இல்லையா, மேக்னிட்யூட் சொன்னாங்களா இல்லையா, 80 சொன்னாங்களா, லொகேஷன் சொன்னாங்களா, இத மட்டும் தான் அவங்களால predict பண்ண முடியும். precisely earthquakes predict பண்றதே amplitude variance சொல்லல. என்ன சொன்னாங்க? இதுக்குதான் என்ன பண்ணணும், இதை தெளிவா வாசிக்கணும். ஆனால் கூட அதிகல வாசிச்சா வராது. அடுத்த விஷயம் கண்டிப்பா கரெக்டா சொல்லணும். நேச்சுரல் டிசாஸ்டர் எங்க வந்துச்சு வந்துச்சு இல்ல, லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்துச்சு இல்ல, கிளேஷியல் அவுட் பர்ஸ்ட் வந்துச்சு இல்ல, இதான் நேச்சுரல் டிசாஸ்டர். ஆப்ஷனை மாத்த சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் பிஏ ஆன்சரா வைக்கிறாங்க. கரெக்ட். ப்ரொடெக்டட் டேமேஜ் வந்து ப்ரொஜெக்டடா இருக்கு. டேமேஜ் என்ன பண்ண முடியும்? ப்ரொடெக்ட் தான் பண்ணணும். கம்ப்ளீட்டா டேமேஜ் ஸ்டாப் பண்ண முடியுமா?